தாழ்மை தெரிப்போம். பாடல் தாளிலே 8வது பாடல். சிலுவை சுமந்தவராய்
18ஆம் அதிகாரம் 6 எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் புத்திரரிடம் களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் கூறுவதை வாசிக்கிறோம். நாமும் களிமண்ணை அவர் கையில் நம்மை ஒப்பு கொடுப்போம். யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆயத்தமாக திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்தும் என்ற பாடலை அதன் கருத்தை உணர்ந்து பாடுவோம். பாடல் தாளிலே 7வது பாடல். பாடல் தாளிலே 10வது பாடல். பாடல் தாளிலே 10வது பாடல். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே.
நம்முடைய ஆண்டவர் சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். யாவரும் ஒன்றிணைந்து அன்பராம் இயேசுவினிடத்தில், தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா என்று சொல்லி நாம் நம்முடைய சிரங்களை ஆண்டவருக்கு முன்பதாக தலை தாழ்த்தி அவர் நோக்கி பார்ப்போமா? வேதம் சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. நிலந்தனும் நாட்களில் சிலுவை பற்றிய சிந்தனையை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக எடுத்த முயற்சிகள் ஆண்டவரே சபையின் பிள்ளைகளுக்கு தேவ பலனாய் மாறட்டும் ஐயா. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக கேட்க வந்திருக்கிற எங்களுக்கு தேவ பலனாய் மாறட்டும் என்று சொல்லுங்க. எனக்கு தேவ பலனாய் மாறட்டும், என் குடும்பத்திற்கு தேவ பலனாய் மாறட்டும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ பலனாய் மாறட்டும், என் பிள்ளைகளுக்கு தேவ பலனாய் மாறட்டும். கண்களில் இச்சை, இந்த பிசாசு பிள்ளைகளை கொள்ளையாடும்படிக்கு ஒரு இடத்தில் முடக்கி வைத்திருக்கிறான். அந்த எண்ணங்கள் மாறட்டும். பிசாசனுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் அபத்தமாய் போகும்படிக்கு தேவனே எங்களுக்கு பலன் தாரும் என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு மாத்திரம் தான் பைத்தியம் ஐயா. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிக்கும் தேவ பலனா இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் இயேசுவை கனப்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது, மென்மை பாராட்டுகிறது நமக்கு தகுதி அல்லவே, ஆனால் தேவனாகிய கர்த்தர் பலவீனங்களில் நம்மை பலப்படுத்தும்படி வந்திருக்கிறார் ஐயா. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரே பலவீனத்தோடு வந்திருக்கிறேன், என்னை பலப்படுத்துங்கப்பா, பலவீனத்தோடு வந்திருக்கிறேன், என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி கேளுங்க. என் தேவனாகிய கர்த்தரை குறித்து வேதம் அழகாக வர்ணிக்கிறது. ஆபத்து நாட்களிலே நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் இக்கட்டான நாட்களில் என் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளே, உங்கள் ஜெபத்தை கேட்கும் ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக, உங்களை அபிஷேகம் செய்யும்படியாக, புது பலன் உங்களுக்கு தரும்படியாக, புது எண்ணெயால் உங்களை அபிஷேகம் பண்ணும்படியாக உங்களை தேடி வந்திருக்கிறார். எத்தனையோ நாட்கள் என் தேவ சமூகத்தில் காத்திருந்து வீணாய் போயிற்று என்று சொல்லி யோசிக்கிற பிள்ளையை, இன்றைக்கு உங்களை தேடி என் ஆண்டவருடைய கரம் வந்திருக்கிறது. அந்த ஆண்டவரை வெல்கம் பண்ணும்படியாக, வரவேற்கும்படியாக நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்காக எனக்காக என் தேவனாகிய கர்த்தர் சிலுவையை சுமந்தார், சிலுவையை சுமந்தார். ரோம அரசாங்கம் ஒரு மனுஷனை மரண தண்டனைக்கு நியமிக்கும்படியாக ஒரு கருவியாக அந்த சிலுவையை பயன்படுத்திற்று. அந்த சிலுவையை சுமப்பதற்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் தகுதி இல்லை. அந்த சிலுவையை சுமப்பதற்கு நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்கள். காரணம், நம்மிடத்திலே அக்கிரமங்கள் ஏராளம் உண்டு, மீறுதல்கள் ஏராளம் உண்டு, பாவம் ஏராளம் உண்டு. அந்த சிலுவை மரத்தை சுமப்பதற்கு பாத்திரவான் நீங்களும் நானும் மாத்திரமே. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கிற அன்பின் ஆழம், அன்பின் மகத்துவம் எண்ணி முடியாதது. என் பிள்ளைகள் இந்த சிலுவை மரத்தை தூக்க முடியாத பிள்ளைகள். இவளுடைய பாரத்தை, இவர்கள் சுமையை நான் சுமந்து தீர்க்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் அந்த சிலுவை மரத்தை தூக்கினார். அந்த ஆண்டவர் இயேசுவை வரவேற்கும்படியாக, எனக்காய் சிலுவையை சுமந்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய சபைக்காக, நம்முடைய சபையில் எழுப்புதலை என் ஆண்டவர் விதைக்கும்படியாக நமக்காக சிலுவையை சுமந்த அன்பு அவருடையது ஐயா. அந்த கொல்கதா மேட்டிலே மரணத்துக்கு பாத்திரவன் யாரோ அவரை சிலுவை மரத்தில் தூக்கும்படியாக நியமிக்கப்பட்ட ஒரு இடம், ஒரு பொதுவான ஒரு இடம், கபால ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த கல்வாரியில் திரள் கூட்ட மக்கள் என் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்குகிற காட்சியை பார்க்கும்படிக்கு அந்த ரோம பிரஜைகள் என் ஆண்டவரை தொங்க வைத்தார்கள். அந்த சிலுவை மரத்தில் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள ஆண்டவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கிய ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுவதற்காக அந்த சிலுவையை பயன்படுத்தினார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி பிசாசுனுடைய தலையை தன் குதிங்காலினால் நசுக்கும் வல்லமையுள்ள ஆண்டவர் அந்த சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தினார் ஐயா. ஏன் தெரியுமா? அவர் மரணத்துக்கு பாத்திரவான் அல்ல,
நீங்களும் நானும் மரணத்துக்கு பாத்திரவான், உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் தரும்படியாக நித்திய காலமாய் என் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக பலவீனப்பட்ட நமக்கு தேவ பலனை தரும்படிக்கு மரணத்துக்கு பாத்திரவான் அல்லாத என் ஆண்டவர் அந்த சிலுவையில் மரணத்தை ருசி பார்த்தார். அந்த ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு மேன்மையானது. அந்த ஆண்டவருடைய கரத்தில் கைகளை தட்டி, இயேசுவே உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறான்பா, நான் தான் மரணத்துக்கு பாத்திரவான், என்னை நீர் விட்டு கொடுக்கவில்லை, என்னை விட்டு கொடுக்கவில்லை, அந்த மரணத்தை ருசி பார்ப்பதற்கு நான் பாத்திரவான், ஆனால் எனக்காய் அந்த மரணத்தை ருசி பார்த்த ஆண்டவர் நீர் ஒருவரே என்று சொல்லி அவரை நோக்கி பாருங்க ஐயா. என் ஆண்டவருடைய மகத்துவம் ஏராளம். வேதம் அநேக காரியங்களை சொல்லுகிறது. 1-2 மாத்திரம் சொல்லுகிறேன், கேளுங்கள் பார்க்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர். நல்ல கைகளை தட்டி உங்களுக்காக பரலோகத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும்படி, ஊழியரை அபிஷேகம் செய்யும்படி, எனக்காக உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பும் ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளையாய் நான் வந்திருக்கிறேன், எனக்கு சகாயம் பண்ணுங்க என்று சொல்லி கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்துள்ள ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். வந்திருக்கிற உங்களை வெறுமையாய் அனுப்புவது என் ஆண்டவருடைய எண்ணம் அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து நிறைவான பலன் உண்டு பண்ணும்படிக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார் என்று சொல்லி ஒடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை, தன்னுடைய வாலிப பிள்ளையை இழந்த ஒரு பிள்ளை கண்ணீரோடு இருந்தால் என் ஆண்டவர் தேடி சென்றார். மகளே, உனக்காய் மனதுருகும் ஆண்டவர் நான் வந்திருக்கிறேன். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று இந்த உலகம் அத்தனையும் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அந்த பெண்ணை தேடி என் ஆண்டவர் வந்தது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட பிள்ளையாக இழப்புகளுக்கு மத்தியில் என் வாழ்வில் இழக்கக்கூடாத எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று வந்த பிள்ளையை உங்களை சந்திப்பதற்கு என் ஆண்டவர் வந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தமான ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும்படிக்கு என் தேவன் வந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி அந்த ஆண்டவர் இயேசுவை கனப்படுத்துங்க ஐயா, கனப்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு என் ஆண்டவர் போதுமானவர். என் ஜெபம் கேட்கப்படவில்லையோ, என் கண்ணீர் தேவ சமூகத்தில் எட்டவில்லையோ என்று சந்தேகத்தோடு வந்த பிள்ளைகளே, உங்கள் சந்தேகத்திற்கான முற்றுப்புள்ளி இந்த ஆலயத்தில் என் ஆண்டவர் வைக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த வண்ணமாய் கண்ணீரோடு வந்த பிள்ளையே, என் வேண்டுதல் தேவ சமூகத்தில் எட்டவில்லையோ, என் தேவன் என் வேண்டுதலை கேட்கவில்லை என்று யோசிக்கக்கூடிய பிள்ளையே, உனக்காக என் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு இந்த இடத்துல இறங்கி இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி என் ஆண்டவர் இயேசுனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி, இதிலும் பெரிதானவைகளை காணும்படி, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும்படிக்கு வந்திருக்கிறார் ஐயா, வந்திருக்கிறார். அந்த ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். சுத்திகரியும் சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும், நோய்களை குணமாக்கும். சுத்திகரியும் சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும், எங்கை குணமாக்கும், நோய்களை குணமாக்கும். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். தேவ சமூகத்தில் கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அந்த எழுந்தனும் நாட்களில்
சேகர அளவிலான ஒரு கூடுகையை நாங்கள் கூட்டும்படியான பலன் தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. வேதம் சொல்லுகிறது, எவனுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி, என் பிள்ளைகளுடைய பாவங்களை மூடும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய வஸ்திர தொங்கல்கள் இந்த இடத்தை நிரப்புகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க என் தேவனுடைய அசைவாடுதலுக்குள்ள வாங்க பார்க்கலாம். இந்த இடத்தை என் தேவனுடைய வஸ்திர தொங்கல்கள் நிரப்புகிறது. உங்களுடைய பாவத்தை மூடும்படிக்கு, உங்கள் பாவத்தை மன்னிக்கும்படிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், தேவனே என் பாவத்தை மன்னிங்கப்பா என்று சொல்லி கேட்கக்கூடிய காரியம். என் ஆண்டவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்த பொழுது திரள் கூட்ட மக்கள் அதை வேடிக்கை பார்க்க வந்தார்கள். அவர்கள் தங்கள் மார்பிலை அடித்து, இயேசுவே எங்களை இரட்சியும் என்று சொல்லி கேட்டார்கள். ஆனால் ஆண்டவருக்கு நன்கு அறிமுகமான பிள்ளைகளோ வெகு தொலைவில் நின்று வேடிக்கை பார்த்து திரும்பி சென்றார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய பிள்ளைகளே, இந்த திருச்சபையிலே நீங்கள் இணைக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட பிள்ளையா போகணும். அதற்கு தேவனுடைய சமூகத்தில் தாழ்மையாய், பாவியாகிய நான் வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுமையா என்று சொல்லி உங்களை அர்ப்பணிகள் பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில மன விருப்பத்தை நிறைவேற்றும் ஆண்டவர், உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும் ஆண்டவர், உங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றும் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே காரியம், உங்களுடைய சர்வாங்கன தகன பலியை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. உங்கள் ஆராதனை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆராதனை என்பது நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயா என்று சொல்லி கதறக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆராதனை என்பது நம்முடைய முந்தின வாழ்க்கை, முந்தின பாவங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக எரிக்க ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஆராதனை என்பது அங்குமிங்கும் ஓடுவது அல்ல. ஆராதனை என்பது தன்னுடைய நாமத்தை, தன்னுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய நேரம் அல்ல. தேவ சமூகத்தில் பாவம் செய்த ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் எண்ணங்களின் மூலமாய், சிந்தனைகளின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் செல்லக்கூடிய பிள்ளைகள், இயேசுவே நான் உமக்கு விரோதமாய் செய்த பாவம் ஏராளம், உம்மை விட்டு வெகு தூரம் சென்ற சூழ்நிலைகள் ஏராளம், எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என்னுடைய சுயத்தை இருக்கிறேன், என் பெருமையை இருக்கிறேன், நான் இந்த உலகத்தில் செய்ய தகாத காரியங்கள் ஏராளம் செய்து விட்டேன், அக்கிரம சிந்தை ஏராளம், எல்லாவற்றையும் தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன், சர்வாங்க தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அந்த பலியை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி கேட்கக்கூடிய, கெஞ்சக்கூடிய ஒரு நேரம். தேவ சமூகத்தில் நம்முடைய தாழ்மையின் ஜெபத்தை ஏறெடுப்போமா. ஆண்டவரே, பாவிகளாய் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி உம்முடைய ஊழியரை நீர் அழைத்து வந்திருக்கிறீர். ஊழியருடைய வார்த்தைகள் எங்களை பரிசுத்தமாக்குவதாக, எங்களுடைய பாவத்தை மூடுவதற்காக இயேசு கிறிஸ்து எங்களோடு பேச போகிறீர். நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்களுக்கான வார்த்தை என்று சொல்லி உள்வாங்கி கழுவி சுத்திகரித்து மீண்டும் அதே பாவத்தில் விழாதபடிக்கு தேவ பலனை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. நாம மாத்திர மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆமென். அப்படியே உட்காருங்கள். காணிக்கை பாடல் அவருடைய சமூகத்தில் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிப்போம். பாடல் தாளிலே 11வது பாடல். பாடல் தாளிலே 11வது பாடல். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம். கன்வென்ஷன் கீதங்களில் 168வது பாடல். Amen.
இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலும் நாம் மனப்பூர்வமாய் படைத்திருக்கிற காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தின் ஒரு சிறிய பகுதியை உம்முடைய பணிக்காக படைத்திருக்கிறோம் கர்த்தாவே. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தவானாகிய மோசேயின் சத்தத்தை கேட்டார்கள் கர்த்தாவே. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மன உற்சாகம் அடைந்த ஸ்திரீகள் புருஷர்கள் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள் என்று பரிசுத்த வேதாமத்தில் பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த கன்வென்ஷன் செலவுகளுக்காக மனப்பூர்வமாய் நாங்கள் கொண்டு வந்த காணிக்கையை உம்முடைய சமூகத்தில் படைத்திருக்கிறோம் அப்பா. அதை ஆசீர்வதித்து பெருகச் செய்ய வேண்டும். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த பின்பு 12 கூடை நிறைய எடுத்த கரம் கர்த்தாவே, அந்த கரம் இந்த காணிக்கையில் அமர்வதாக. இதை படைத்திருக்கிற ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களிலும் நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த வேளையிலும் நீர் இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து பெருகச் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள பரிசுத்த வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறைக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியையை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள பரிசுத்த வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியான லெந்து காலத்தின் 2வது வார இந்த கூட்டத்திற்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரமும் நல்ல ஆத்தும ஆகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்து வருகிறார். நிறைய இடங்களில் இதற்காக வாஞ்சிக்கிறாங்க, அப்படிப்பட்ட சூழல்கள் கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் நமக்கு இது ஒரு கிருபையின் காலம் நினைக்கிறேன், நமக்கு நிறைய கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார்.
நல்ல வாய்ப்பு, நல்ல தருணம், சத்தியத்தை கேட்குறதுக்கு நல்ல ஒரு திறந்த வாசல். நம்ம லவுட் ஸ்பீக்கர் போட்டு அழகாக தேவ வசனத்தை அறிவிப்பதற்கு இந்த கிருபையின் காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில அறிவிப்புகள். நமக்கு கூட்டம் சரியாக 7 மணிக்கு ஆரம்பமாயிரும். அதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். 4 பேர் இருந்தாலும் மணி அடித்து பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் 7 மணிக்கும் போது கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாகவே நீங்கள் எல்லோரும் வாங்க. உங்களுக்கு ஒருவேளை இன்றைக்கி வாகன வசதி கொஞ்சம் பிந்தி இருந்தது, நமக்கு வாகன வசதியில் கொஞ்சம் தாமதம். நாளைக்கு சரியான நேரத்துக்கு எல்லா சபைகளுக்கும் வாகன வசதி வந்துடும். எனவே நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதிலும் குறிப்பாக இந்த நாளிலும் பாடகர் குழுவினருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற அருமையான தம்பிமார்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தேவநாமம் மகிமைப்பட இன்னைக்கு நமக்கு ஒரு கொயர் டீம், நாளைக்கு ஒரு கொயர் டீம், நாளைக்கு இன்னும் நம்ம ஊரில் இருக்கிற மற்ற பிள்ளைங்க அவங்க பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஆமாம். இன்னைக்கு இந்த அருமையான சகோதர சகோதரிகள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அதே போல் நாளைய தினத்திலும் நம்ம நீல்புரம் தம்பிமார் தங்கைமார் இந்த ஊழியத்தில் கலந்து கொள்வாங்க. உற்சாகமாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். குறிப்பாக இந்த நாளிலும் நம் நடுவிலே வந்து ஆண்டவருடைய தேவ செய்தியை கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கின்ற திரு ரத்தினபாண்டி ஆசிரியர் அவர்கள், அவங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களா? அவங்கள பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்முடைய சேகரம் சோனகன் விலை தனி சேகரமாக பிரிவதற்கு முன்பாக திருச்செந்தூர் சேகரமாக இருந்தபொழுது அங்கே சபையிலே திருமண்டல உபதேசியாராக பணியாற்றி இப்பொழுது அதே திருச்செந்தூர் சேகர தலைவராக இருக்கின்ற ஆல்வின் ரஞ்சித் ஐயாவுடைய தகப்பனார். ஆல்வின் ஐயா தெரியும் அப்படி தானே? அவங்க அங்கே உபதேசியார் இருந்தாங்க, இப்போ திருச்செந்தூர் சேகர தலைவராக இருக்கிறாங்க. அவருடைய தகப்பனார் ஆசிரியர் ஐயா அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து சகோதரர் எஸ்கே மனோகரன் அண்ணன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நம்முடைய அனைத்து சபைகளின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். 2 பேருக்கும் நன்றியும் வாழ்த்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் தெய்வ செய்திக்கு முன்பாக மனோகரன் அண்ணன் ஒரு பாடலை பாடுவார்கள். அவர்கள் குருநாதபுரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஊழியத்திலே அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல் அடுத்த வார கூட்டங்கள் நமக்கு எங்கே வச்சு நடக்குது? மேலே புதுக்குடி. மேலே புதுக்குடி ஆட்கள் எங்கெல்லாம் இருக்கீங்க? உங்கள் பின்னாடி உட்காந்துருக்காங்களா? சரி, ஆமாம். ஆயத்தமாக இந்த கூட்டங்களுக்கு நீங்கள் மற்ற எல்லா ஒழுங்குகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருநெல்வேலி மிஸ்பா ஊழியத்திலிருந்து ஜே குருசிங் அண்ணன் அவர்கள் நம் நடுவிலே வந்து இந்த 2 நாள் கூட்டத்திலும் தேவ செய்தியை கொடுக்கிறார்கள். அதற்காக ஆயத்தப்பட அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எஞ்சிய நேரத்திலும் நாம் தேவனுடைய வசனத்தை கேட்க ஆயத்தப்படுவோம். அண்ணனுடைய கரங்களிலே நான் இந்த நேரத்தை ஒப்படைக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை வித்துறால சொல்லுமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஒரு பாடலை பாடி, தெரிந்த பாடல், ஒரு அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர் நல்லவர். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமென் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமென் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆமென். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். எல்லாரும் ஞானவராலயம் எனக்குள்ளே இயேசு, ஞானவராலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடரல் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடரல் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. அமே வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஜீசஸ் ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுக்கே, என் சொந்த தேசம் இயேசுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன ஒழிந்தன் புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். மறுரூபமாயி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் பார்ப்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும்
நீந்தனுமே இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே இயேசுவின் பின்னால் நான் செல்லே திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் சிலுவையின் முன்னால் உலகமை பின்னால் சிலுவையின் முன்னால் உலகமன் பின்னால் இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே ஜீசஸ் இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே ஒன்று இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே ஹல்லேலூயா ஜீசஸ் தேங்க் யூ. சிறப்பான பாடலை பாடின அருமையான மனோகரன் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். தம்பிமார்கள் டீ குடிச்சிட்டிங்களா? அப்படி உள்ளே வாங்க, சேர் இருக்குது, நீங்கள் வெளியே நிற்க வேண்டாம். எச்சரிப்பின் செய்தி, கடைசி கால செய்தி நம்ம கேட்க காதுள்ளவர்கள் உள்ளே வாங்க. அங்கே வெளியே நிற்கிற தம்பி, கதை பேசுகிறதுக்காக வந்திருக்கீங்க, வெளியே நிற்கிற தம்பிமார் உள்ளே வாங்க. நான் உள்ளே வர விரும்பலைன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் உதாசீனப்படுத்தாதங்க, ஆண்டவரை உதாசீனப்படுத்தாதங்க. அநேக பொருள் செலவு செய்து இந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது பெர்ஃபார்மன்ஸுக்குள்ள இடம் கிடையாது, தேவனுடைய பிரசன்னம் இறங்குகின்ற இடம். அதனால் உள்ளே வந்து நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உள்ளே வர விருப்பம் இல்லை, எனக்கு செவி இல்லை அப்படின்னா வீட்டுக்கு போயிருங்க. ஒரு வேளை மேலே கேட்குதோ, வீட்டிலேருந்து கேட்கலாமோ? சரி, அப்படி கேட்கலாம். ஸோ நீங்கள் தம்பிமார், நான் சொல்கிறது எல்லாருக்கும் காதில் விழுன்னு நினைக்கிறேன். பாட்டு படிக்கிற பிள்ளைங்க, தம்பிமார் எல்லாரும் நீங்கள் உள்ளே வந்து சத்திய வசனத்தை கேட்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம மத்தியிலே வந்திருக்கிற அருமையான ஊழியக்காரர் ரத்ன பாண்டி ஆசிரியர் அவருடைய கரங்களிலே இந்த நேரத்தை நான் கொடுக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த லெந்து காலத்தின் 2வது வார கன்வென்ஷன் கூட்டங்களில் தேவ செய்தி கொடுக்கும்படியான ஒரு நல்ல வாய்ப்பை என் ஆண்டவர் தந்தார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அந்த வாய்ப்பு எனக்கு தருவதற்கு காரணமாக இருந்த குருவானவர் ஐயா மற்றும் சேகர உபதேசியார் அவர்கள், சபை உபதேசியார், சபையின் மூப்பர்கள், விசுவாச மக்கள், அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். 9 மணிக்குள்ளே நான் முடிக்கணும். காலம் கருதி கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடந்த ஒரு புதன்கிழமை போல நான் தேவ சமூகத்திலே அமர்ந்த பொழுது ஆண்டவரோடு தேவ வார்த்தைக்காய் காத்திருந்த பொழுது நான் பெற்றுக்கொண்ட கருப்பொருளை மையமாக வைத்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அதாவது லெந்து காலம் என்றாலே வசந்த காலம் என்று நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க. வசந்த காலம் என்றால் நான் நினைக்கிறேன் அந்நாட்கள் பகல் நேரங்கள் கூடுதலாக இருக்கும், இரவு நேரங்கள் எப்படி இருக்கும்,
குறைவாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அப்படித்தானே? ஆமென். இந்த லெந்து காலங்கள் வளருகிற காலங்கள் என்று நாம் சொல்வோம். அந்த வகையிலே நான் ஒரு கொட்டேஷனை நான் உங்களோடு சொல்லி என்னுடைய செய்தியை தொடங்க விரும்புகிறேன். Lent is a time of going very deeply into ourselves. அதாவது லெந்து காலம் என்றால் ரொம்ப ஆழமாக நம்மளை தேடி பார்க்குற காலம். அல்லேலூயா. ஆமாம். Lent is a time of looking within ourselves என்று சொல்லலாம். இது என்ன காலம்னா நமக்குள்ளே நம்மை பார்க்கிற காலம். A journey of self discovery. A journey of self discovery. நம்மையே நாம் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. நாம் யாராக வாழ்கிறோம், நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை நாம் பார்க்கும் காலம். ஆகவே அதிக ஜாக்கிரதையோடு நாம் அந்த வேத வார்த்தையை கேட்போம். நான் வாசித்த அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால், வேதவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனை குறித்து யாரோடு எப்படி பேசப்படுகிறது அப்படிங்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிறான். கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை என்ன செய்கிறான்? பார்க்கிறான். அவன் தன்னை பார்த்து அந்த இடத்தை விட்டு போன உடனே அவனுடைய சுபாவ முகம் என்ன செய்ய மாட்டேங்கி தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் பார்க்கிற உலக கண்ணாடிகள் மூலமாய் நம்மை பார்த்தால் நம்மை ஒழுங்காக என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நாம் பார்க்குறதெல்லாம் ஒரு மாய பிம்பமாக தான் என்ன செய்யும் இருக்கும். வலதுகையை பார்த்தா இடதுகை போல என்ன செய்யும் தெரியும். எந்த ஒரு மனுஷனும் தன் சுபாவம் இப்படி இருக்குன்னு என்ன செய்ய முடியாது, அப்படி இமேஜின் பண்ணிகிட்டே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆக இந்த நாளிலே நாம் நம்மை என்ன செய்யணும், பார்க்கணும். அப்படிங்கிறத வச்சு நான் உங்களோடு பேச போகிறேன். முடிஞ்சால் பாருங்கள், நீங்கள் உங்களுக்குள்ளே நிறைய காரியம் லேக்கிங்காக இருக்கும், ஒளிஞ்சு கிடக்கும். நிறைய காரியம் என்ன செஞ்சுருக்கும், ஒளிஞ்சு கிடக்கும். அதை டீப்பாக போய் என்ன செய்யணும், தேடி பார்க்க வேத வசனம் என்றும் கண்ணாடியிலே கருத்தாய் நீங்கள் பார்த்தா கரெக்டாக உங்களை காட்டுவார். அல்லேலூயா. எங்கே ஓட்டை இருக்குது, எங்கே ஒழுகல் இருக்கிறது அப்படிங்கிறதை என் ஆண்டவர் நிச்சயமாய் காட்டுவார். ஆமென், நம்புகிறேன். ஒருவேளை ஆமென், நான் உங்களோடு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், இயேசு லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே, அவர் நீங்கள் ஒன்றும் எடுக்க வேண்டாம், இயேசு லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே கடற்கரையை நோக்கி வருவார். திரள் கூட்டமான ஜனங்கள் எங்கே நினைச்சுவாங்க இருப்பாங்கங்க. அப்போது அங்கே இருந்த ஒரு படகிலே அவர் ஏறிக்கொண்டு அவர்களோடு பேசுவார். அவர்களோடு என்ன செய்வார், பேசுவார். அது திரள் கூட்டமான ஜனங்கள் கூடி இருக்கிற இடத்துல பேசுவார். ஒரே ஒரு 3 வசனங்கள் தான் இருக்கும். வித்தின் ஷார்ட் பீரியடில் திரளான ஜனங்களோடு கூட அவர் பேசிட்டு பர்டிகுலராக ஆண்டவர் பேதுருவோடு பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. இந்த நான் இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், அன்பான சகோதர சகோதரியே, இந்த திரள் கூட்டமான ஜனங்களுக்கு மத்தியிலே தான் நான் இப்பொழுது பேசுகிறேன். அல்லேலூயா. நான் நம்புகிறேன், என்னை அனுப்பி வைத்த தெய்வத்தை நம்புகிறேன். இங்கே தனிப்பட்டவங்களோடு கர்த்தர் பேசுவார். லார்ட். அல்லேலூயா. இங்கே தனிப்பட்டவங்களோடு நேரம் செலவிப்பார். ஆழமாய் போய் கடலில் என்ன செய், விலையை போடு, கொஞ்சம் ஆழத்துக்கு போ என்று சொல்லி உங்களோடு தனியாக பேசுவார். நீ மிதந்த மிதப்பை போதும், நீ பார்த்த தற்காலிகமான ஆவிக்குரிய எண்ணங்களெல்லாம் போதும், இன்னும் ஆழத்துக்குள் என்ன செய் போ அப்படின்னு சொல்வார். நமக்கு தெரியும், நினைக்க ஆழத்துக்குள் உள்ள கடலில் மீன்களுக்கு செதில் என்ன செய்யாது, இருக்காது என்று சொல்வார்கள். ஆழத்தில் உள்ள அந்த கடல் மீன்கள் டேஸ்டாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கி ஆழத்துக்குள்ளே போய் உங்களை பார்த்தா அப்படி தான் உங்கள் வாழ்க்கை. ஆமேன். செதில்களை செதுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு நேரம் செலவழிக்காமல் ரொம்ப சுவையாய் சாப்பிடுகிற வாழ்க்கையை அவங்க வாழ்க்கையை தெய்வம் நினைச்சுவார்,
மாற்றி விடுவார். ஆகவே இன்றைக்கு நாம் நம்மளை பார்க்கணும். பொதுவாக நிறைய பேர் நம்மளை நாம் நினைச்சது இல்லைங்க, பார்க்கறது இல்லை. வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அந்த 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா அதில் வாசிப்போம். 7:3 வாசிப்போம். நம்ம கண்ணில் என்ன இருக்குதான்? உத்தரம் இருக்கிறது. அதை நினைச்சதில்லை, பார்க்கிறது இல்லை. ஆனால் அடுத்தவனுடைய கண்ணிலே ஒரு சின்ன துரும்பு தான் இருக்கும். அதைத்தான் விட்டு விட்டு என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நான் உங்களோடு சொல்கிறேன், உங்களை பார்க்கறது நல்லது. கண்ணுக்குள்ளே பெரிய தூசி என்ன செய்து இருக்கிறது. ஆகவே அந்த உத்தரத்தை நீக்குவதற்காக உங்களை பாருங்கள் என்று ஆண்டவர் நாமத்தினால நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். மற்றவங்களை ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிடலாங்க, குற்றம் கண்டுபிடிச்சிடலாம், மற்றவங்களுடைய தவறை பார்க்கலாம். ஆனால் நமக்குள் பல தவறுகள் என்ன செய்கிறது? ஆமாம் இருக்கிறது. அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுகிறேன். ஒரு சமயத்தில் ஒரு கணவன் தன் மனைவியை குறித்து கொஞ்சம் வருத்தம் பட்டான். சந்தேகப்படலை, என்ன பட்டான்? வருத்தப்பட்டான். ஸோ அந்த வருத்தத்தை குறித்து தன்னுடைய நண்பன், அவன் காது மருத்துவர், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், அவர்கிட்ட போய் கேட்டான், என் ஒய்ஃபுக்கு காது கொஞ்சம் என்ன செய்ய மாட்டேங்க, கேட்க மாட்டேங்கடா அப்படியே. அப்போ சொன்னான், அவர் ஃப்ரெண்டு சொன்னார், நீ கிளினிக்கு வந்தால் கரெக்டாக என்ன செய்யலாம், செக்கப் பண்ணிடலாம், இருந்தாலும் நான் சொல்கிறத ஒன்று கேளு அப்படின்னு சொன்னார். என்னென்னா, நீ ஒரு 30 அடி தூரத்தில் இருந்து ஏதோ ஒன்று பேசு, நான் பேசுகிற உனக்கு கேட்காமா, நீ என்ன செய், கேளு அப்படின்னு சொன்னார். அப்போ 30 அடிக்கு தூரத்தில் நீ கேட்டு அவளை பதில் சொல்லிட்டான்னா, பதில் சொல்லாட்டான்னா, சொல்லலைன்னா அவளுக்கு 25% காது அவுட்டு, காது அவுட்டு, மந்தம். அப்புறம் ஒரு 20 அடிக்கு பக்கத்தில் வா, பக்கத்தில் அவளுக்கிட்ட பேசு, இப்போ நான் சொல்கிறது கேட்குதாம்மா அப்படின்னு கேட்டால், கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டான்னா அவளுக்கு 75% காது அவுட்டு. அப்புறம் ஒரு 10 அடி தூரத்தில் நின்றுட்டு உன் ஒய்ஃப்கிட்ட பேசு, அப்போ கேட்குதாம்மான்னு கேட்டால் அவங்களுக்கு கேட்கலன்னு வச்சுக்கோ. ஆகவே அன்பானவர்களே, அப்போது இப்போ கேட்குதா அப்படின்னு கேட்டால் நான் 3 வாட்டியும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் 3 வாட்டியும் உங்களுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்குதுப்பா கேட்குதுப்பான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு காது எதுவும் செவிடோ? உங்களுக்கு காது எது செவிடா இருக்கா அப்படின்னு அவன் திருப்பி கேட்டான். யோசிச்சு பார்த்தீங்களா? ஆக செவிடு யாரு? கணவன் தான். ஆக இவன் என்ன நினச்சிருக்கான், நமக்கு தான், அவன் ஒய்ஃபுக்கு தான் செவிடு, நாம் ஓகேயா இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இல்லைங்க அன்பானவர்களே, இல்லை இல்லை, நாம் தான் என்ன செய்கிறோம், ரொம்ப மோசமாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஆகவே நாமே என்ன செய்யணும், சோதித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நம்ம பார்க்கறதை குறித்து தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு சமயம் நீங்கள் 139வது சங்கீதத்தை எடுத்துக்காங்க. 139வது சங்கீதத்தில் ஒரு அருமையான சங்கீதம், ரொம்ப ரசித்தால் ஒவ்வொரு சங்கீதமும் அந்த சங்கீதத்தின் முதல்ல அலங்காரமாக இருக்கும், அது நல்ல கேட்குறதுக்கு இனிமையாக என்ன செய்யும் இருக்கும். ஆனால் பின்னால் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதத்தில் ரொம்ப ஏண்டா இப்படிலாம் பேசுகிறார் என்பது போல அந்த சங்கீதம் இருக்குங்க. அந்த சங்கீதத்தை எடுத்துக்கிட்டிங்களா? நான் எடுக்கலை இன்னும். 139வது சங்கீதத்திலே ஆமேன் 19ஆம் வசனத்திலிருந்து இங்கே 20வது 23வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நானே வாசிக்க ஒரு சிலங்களை, தேவனே நீ துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும், ஆமேன், இரத்த பிரியரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். இப்படி 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 பேசிக்கிட்டே என்ன செய்கிறாரு, வந்துட்டுறாரு பாருங்க. அப்புறம் கடைசியில் 24வது வசனத்தில் அவர் ஒன்று சொல்கிறார் பாருங்க, தேவனே வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாரும் அப்படின்னு கேட்குறார். யாரை பார்க்க சொல்கிறாரு?
யாராக பார்த்து சொல்கிறாரு? அவரை பார்த்து சொல்கிறார். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் பேசுனேன் பார்த்தீங்களா? ஆமாம், நான் பேசினேன் இல்லையா? ஆமாம், ஒரு 19 வருஷத்துலேருந்து நான் பேசினேன்ல. இந்த பேசின வார்த்தையை கேட்ட நீங்கள் இப்போ என் இருதயத்தை என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பார்த்து, நான் பேசின இந்த கடுமையான வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த என் தவறான நோக்கங்களை எனக்கு என்ன செய்யுங்க? சுட்டி காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்கிறான். அல்லது கடுமையான வார்த்தைகளுக்கு, நல்லா கவனிங்க, நான் பேசின வார்த்தை என்ன வார்த்தை? கடுமையான வார்த்தைகள். இந்த கடுமையான வார்த்தைகளுக்கு பின்னால் நான் என்ன மோசமான நோக்கத்தோடு அதை பேசினேனோ தெரியலை எனக்கு. அதை என்ன செய்யுங்க? என்ன சுட்டி காட்டுங்க. ஏன் இப்படி பேசினேன், ஏன் ஹார்டாக இப்படி பேசினேன் அப்படின்னு எனக்கு என்ன செய்யலை? தெரியலைங்க. ஆனால் அதை எனக்கு என்ன செய்யுங்க? சுட்டி காட்டுங்க அப்படின்ட்டு ஆண்டவரை பார்த்து கேட்குறான். நீங்கள் என்ன பார்த்து, என் இருதயத்தை பார்த்து, ஆமாம், என்னிலை வேதனை உண்டாக்குகிற வழி ஏதாவது இருக்காப்பா? நான் தவறான பாதையை நோக்கித்தான் என் கண் போகுதா, என் தவறான பாதையை நோக்கித்தான் என் இதயம் போகுதா, அப்படியெல்லாம் பார்த்து எனக்கு சொல்லும் அப்படிங்கிறான். இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிறேன் அன்பானவர்களே. இன்றைக்கு நிறைய பேர் நம் வாயின் வார்த்தைகளினால அநேகரை என்ன செய்கிறோம்? துன்பப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ரொம்ப இந்த லெந்து காலங்களிலே நாம் பிறரை குற்றப்படுத்தி தவறான எண்ணங்களை மனசில் என்ன செஞ்சுட்டு வச்சுக்கிட்டு வாயிலே கடுமையான வார்த்தைகளை என்ன செய்கிறோம்? பேசுகிறோங்க. அவங்க மனசை புண்படுத்துகிற வார்த்தைகளை இயல்பா உங்களை பார்க்கணும். இன்னைக்கு இயல்பா உங்களை என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆமே, உள்ளுக்குள்ள நிறைய வச்சுக்கிட்டு வெளியிலே இருதயத்தின் நிறைவினால் கண்டிப்பாக என்ன செஞ்சிடும்? வாய் பேசுகிறோம். அதைத்தான் வச்சு அவர் கேட்குறாரு. இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். ஆனால் அவன் நேரடியாக ஒன்றுமே தெரியாத மாதிரி அவர் என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. என்னைக்கோ தவறாய் நினைத்த ஒருவருடைய நினைவுகளை மனசில் வச்சுக்கிட்டு அது வெளியே வருதான்னு கேட்குறார். அன்பானவர்களை, ஆகவே சொல்லுகிறேன், இந்த லெந்து நாட்களில் நான் சத்தியமாக நம்புவது என்னென்னா, நம் வாயின் வார்த்தைகளால் நாம் வாழ்க்கையின் கீழ்நிலை நோக்கி போவதற்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கிறது என்று நானே சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. நீங்கள் முடிந்தால் ஏசாயா 3வது அதிகாரத்தை எடுங்க. ஏசாயா 3வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை தயவு செய்து நான் ஒரு சத்தமாய் வாசிப்போம். ஏசாயா 3:8. ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று, அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எப்படி இருங்க? எரிச்சல் உண்டாக்குறதாக செஞ்சு இருந்தது அப்படின்னு சொல்லுகிற இந்த வசனத்தை நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை நல்லா பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், இந்த வசனத்துக்கு ஒரு சின்ன தலைப்பு சொன்னா டீக்ரடேஷன் அப்படி சொல்லலாம். டீக்ரடேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு பையன் தேர்விலே 60 மார்க் வாங்குறான்னு வச்சுக்காங்க. 2வது டெஸ்ட்டில் என்ன செய்யறான்? 50 என்ன செய்யறான்? குறைகிறான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அடுத்த டெஸ்ட்டில் எத்தனை வாங்குறான்? 30 வாங்குறான். வர டீக்ரேட் ஆகிறான். பார்த்தீங்களா? டீக்ரேட் ஆக. எருசலேமே, சியோனே, திருச்சோயே, நீ வர என்ன செய்ய போறா? குறைஞ்சிக்கிட்டே போறா, டீக்ரேட் ஆகிட்டே போறா. வெரி பர்டிகுலர். எதுல அப்படின்னு கர்த்தர் மென்ஷன் பண்றார். எதுலன்னா உன் நாவினாலும் அப்புறம் உன்னுடைய கிரியைகளினாலும் நீ கீழ் நோக்கி போகிறாய் என்று ரொம்ப காலத்துக்கு முன்னாலே தீர்க்க தரிசனம் மூலமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறது, எழுதி வைத்திருக்கிறது ரொம்ப உண்மை. அல்லேலூயா. ஆமே. நீங்க நீதிமொழி 18:21 நல்லா தெரியணும். மரணமும் ஜீவனும் நம் நாவுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. நம் வாயிலே மறைந்திருக்கிற இந்த நாவோடு நாம் உயிரோடு கூட வாழ்கிற காலம் வரை என் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற வரிசையை பாருங்கள் என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமா, எப்பவுமே எல்லாமே ஒரு வரிசையை பாருங்க. ஒரு பந்தி வைக்கும் போது கூட என் ஆண்டவர் எப்படி வச்சாரு? வரிசையா வைத்தார். டிசிப்ளின்டா அதை செய்தார். வரிசை என்ன? ஏன் அந்த வரிசை? நான் சொல்லுகிறேன், முதல்ல என்ன வச்சிருக்கிறாரு?
மரணம். என்னது? மரணம். ரெண்டாவது வச்சிருக்கிறாரு ஜீவன். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற காலம் வரை நீ எப்படிப்பட்ட பரிசுத்தவானா இருந்தாலும், ஆமேன், உன்னிலே முதல் தவறுகிறது எதுலா இருக்கும்னா, எதில் இருக்கும்? நாவு. என்னதுங்க? நாவு. அதான் சொல்கிறேன். அதனால நாவை ரொம்ப பத்திரமா செஞ்சுக்கங்க, பார்த்துக்காங்க. வெடுக்குலாம் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. நாவினால் சீக்கிரமாக நம்ம பரிசுத்தமான வார்த்தை பேசுவதற்கு முந்தி மோசமான வார்த்தை பேசுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. கர்த்தர் பிரியப்படுகிற வார்த்தைகளை பேசுறதுக்கு முன்னால் மோசமான வாழ்க்கையை பேசுகிற வாழ்க்கைக்குள்ளே நான் போய்விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே ஒன்று சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் இந்த லெந்து காலத்தில் கடுமையான வார்த்தைகளை பேசி இருக்கிறோம் என்றால் இதயத்துக்குள்ளே ரிப்பேர் இருக்குன்னு என்ன செஞ்சுக்காங்க, பார்த்துக்கிட்டு கேர்ஃபுல்லாக வெளியே வருகிற வார்த்தைகளில் ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த லெந்து காலத்தில் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமே. ஒரு சமயம் ஒரு ட்ரெயினில் ஒரு பேராசிரியர் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ நான் சொல்கிற பாருங்க, ரெண்டாவது வாய்க்கொழுப்புலான நிறைய இருக்கிறான் பார்த்தீங்களா, அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, ரெண்டாவது இந்த பேராசிரியர் அவர் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அவர் நல்லா படித்தவர். பக்கத்தில் ஒரு உட்கார்ந்துருக்கிறாரு, ஒரு சாதாரண மனுஷன். இன்கேஸ் அவர் ஒரு விவசாயி. அவர் பக்கத்தில் இவர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அப்போது இவருக்கு எப்போவுமே மற்றவர்களை துச்சமாக மதித்து, மற்றவர்களை அற்பமாக என்ன செய்து மதித்து, ஆமேன், வாயின் வார்த்தைகளால் ஆமேன் இன்றைக்கு வீசி எறிகிற கற்களை உடையவர்களை நிறைய பேர் பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவாலயத்திலே அந்த பரிசேயனும் சரி, அந்த யாரு ஆயக்காரனும் சரி ஜபம் பண்ணத்தானே போனாங்க. அது ஜபிக்கும்படியாக போன அந்த ஜப நேரத்தில் அந்த பரிசேயன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? ஆமேன், நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், அவர்களை தன்னானுக்கானே இவனை போலவும் இல்லை என்று சொன்னான் இல்லை என்று சொன்னான். அப்புறம் அதுக்கு முன்னால் இப்படி அற்பமாக என்ன செய்தான், நினைத்து பேசினான். அல்லேலூயா. ஆகவே நாம் ரொம்ப ஒசந்துட்டோம், நாம் ரொம்ப பணத்தில் பெருகிட்டோம், நாம் படிப்பில் பெருகிட்டோம், நம்ம அந்தஸ்து அதிகமாயிற்று என்பதற்காக அன்பான தேவ பிள்ளையே, அஸ் எ கிறிஸ்டியனாய், தேவ பிள்ளையாய், தேவாலயத்தை நேசிக்கிறவனாய், தேவனுடைய வேதாகமத்துக்கு முக்கியம் கொடுக்கிறவனாய் நீ இருப்பீர்கள் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வாய் துடின்னு என்ன செய்யும், வரும். வாய் துடின்னு தான் வரும். நான் ஒரு இடம் கடைக்கு போனேன், உடங்குடிக்கு. அவன் இந்த பெல்ட்டில் ஒரு ரிவிட்டு போயிட்டுன்ட்டு ரிவிட்டு அடித்து தாப்பான்னு கேட்டேன். அவன் போய் என்ன வேறு அஞ்சு ரூபா, அதுக்கு என்ன நீங்கள் அங்கே போய் ஒரு கடை இருக்குது, அங்கே போய் என்ன செய்யுங்க வாங்கிட்டு வாங்கன்னா, அவருக்கு கூடுதலாக என்ன வேலை வாங்கினா என்ன சொன்னால், ஒரு 50 ரிவிட்டாக என்ன செய்யுங்க வாங்கிட்டு வாங்க சார் அப்படின்னா. உடனே நானும் 50 ரிவிட் வாங்கிட்டு வரான் போல், அவன் வியாபாரத்துக்கு தேவைப்படுது போல், நான் ஒன்றுனா தரம் பண்ணேன் சார், 50 கேளுங்க அப்படின்னு நான் உடங்குடியில். நானும் தம்பி, அவருக்கு நல்லா தெரியும், அவர் ஏதாவது குறைச்சி குடிப்பீங்களான்னு தெரியாமல் கேட்டுவிட்டேன். இப்படி தான் கேட்டேன், ஏதாவது குறைச்சி குடிப்பீங்களா, 5 ரூபா தான் அவர் கேட்டாரேன்ட்டு நினச்சதேன். ஏதாவது குறைச்சி கொடுப்பீங்க, அவர் பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்களா, குறைச்சி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு டப்புன்னு சவுண்டை நெஞ்சிட்டார், சவுண்டை கூட்டிட்டார். எனக்கு நான் படித்ததுனால, நான் பைபிள் படிக்கிறதுனால, பல அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போகிறதுனால, பல பேரோடு பேசுகிறதுனால, வெடுக்கணி பேசுகிறதுனால மனம் புண்படுகிறதை சொந்தத்தில் அனுபவித்ததுனால இன்றைக்கி சொல்லுகிறேன். அன்பான தேவை பிள்ளைகளே, உடனே நான் அவரை கூப்பிட்டு, அண்ணே நீங்கள் முன்னால் மாதிரி இல்லை, நான் உங்களுக்கு ஒரு உரிமையோடு சொல்கிறேன், உயர்ந்துட்டீங்கன்னு நினைக்கேன். அல்லேலூயா. உங்கள் பிஸ்னஸ் எப்படி ஆகிட்டு உயர்ந்துட்டுன்னு நினைக்கேன். ஸோ பி கேர்ஃபுல். வாயை கொஞ்சம் மரியாதைன்னு செஞ்சுக்காங்க, கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் சுமாராக பேசுங்க அப்படின்ட்டு இப்படியே சொன்னேன். அல்லேலூயா. அவரால் அந்த பக்கத்தில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த சின்ன பிள்ளை ஒன்று சிரிச்சுக்கிட்டே என்ன செய்தான் இருந்தால், ஆகவே சொன்னது உண்மை என்பதை நான் இதுப்படுத்தி கொண்டேன். ஆக இன்றைக்கி சொல்கிற அன்பானவர்களே, ரொம்ப சீக்கிரமாய் பணக்காராகி விடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரொம்ப சீக்கிரமாய் பைபிளில் ஒரு வாலிப பையன், ஒரு வாலிபன், அவன் சின்ன வயசுலேயே ஒரு உயர்ந்த பதவி அடைகிறான் இல்லையா.
சின்ன வயசுல ஒரு அதிகார பொறுப்பு என்ன செய்யுது கிடைக்குது. சின்ன வயசுல அவன் என்ன செய்யறான், ஒரு ஐஸ்வர்யனா என்ன செய்யறான், மாறிவிடுகிறான். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு ஐஸ்வர்யம் பெருத்து விடலாம், ஆமை உன்னைக்கு ஆடம்பரம் பெருத்து விடலாம் அன்பானவர்களே. ஆனால் வாயில் இருக்கிற வார்த்தைகள் தவறா மாறினால் வாழ்க்கை சரியாராதுங்க. அல்லேலூயா. நீங்கள் மத்தேயு 12:37 தயவு செய்து வாசியுங்கள். லெந்து காலத்திலே உங்களை பாருங்கள் என்று சொல்லுகிறேன், லெந்து காலத்திலே உங்கள் வாயை பாருங்கள் என்று சொல்லுகிறேன், உங்கள் நாவு ரொம்ப முக்கியம் என்று உங்களோடு பேசுகிறேன். வாசிங்கம்மா 12:30. உங்கள் வார்த்தைகளினாலே நீ ஜட்ஜ்மெண்ட் எதில் இருக்கு பார்த்தீங்களா? வாயின் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நீங்க பேசுகிற பேச்சுகளை ஆண்டவர் கணக்கில் வைத்திருப்பார். கண்ணீரை கணக்கில் வைக்கிறவர், ஒவ்வொன்றையும் கணக்கில் வைக்கிறவர். அன்பானவர்களே, நீங்க பேசுகிற பேச்சுகள் வளர்ந்து கூட தப்பா பேசிடக்கூடாது. அல்லேலூயா. கொஞ்ச நாளுக்கு முன்னாலே எங்கள் வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் இருந்துச்சு. சர்வன்கள் கிடைக்கல, வீட்டை தூக்குற பொறுப்பு எனக்கு என்ன செஞ்சு என்மேல் விழுந்தது. அப்போ வீட்டை உள்ளே தூத்தா கூட பரவாயில்ல, எங்கேயும் தூத்தேன், வெளியும் விளக்கமாக வச்சு என்ன செய்தேன், தூத்தேன். வெக்கமாக தான் இருந்துச்சு. 17 வருஷம் நான் கேட்டீஸாக இருக்கும்போது எங்கள் ஊரில் இருந்த ஒரு அக்கா சொல்லுவாங்க, தம்பி நீ எந்த காரணத்தை விட்டும் விளக்குமாறு மட்டும் என்ன செய்யக்கூடாது, பிடிச்சிடக்கூடாது அப்படி சொன்னதெல்லாம் எனக்கு அப்போ என்ன செஞ்சு ஞாபகத்துக்கெலாம் வந்துச்சு. அநியாயத்துக்கு அன்னைக்கு பார்த்து அந்த இடத்துல லெவலாக இல்லை, மண் கல்லுன்னு கிடந்துச்சு. அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சேர்வன் கேளதை பக்கத்து வீட்டுக்காய் அவள் தூத்துக்கிட்டு இருந்தா, கல்லை தூக்கி இந்த பக்கமாக போட்டுக்கிட்டே இருந்தா. நான் இல்லைம்மா கல்லை அங்கே கொண்டு என்னச்சு போடுன்னு என்ன செய்தேன் சொன்னேன். அவள் என்ன தான் நினச்சி போய் சொன்னாலும் ஓனர்கிட்ட போய் சேர் தான் கல்லை தூக்கிங்க போட சொன்னாங்க அப்படின்னு நினச்சி விட்டா, சொல்லிவிட்டான். ஆகவே அந்த அம்மா அந்த வீட்டுக்கு ஓனர் வந்து என்கிட்ட ரொம்ப சவுண்டை ரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தானே அப்படின்னா. உடனே நான் வந்து எனக்கு டப், நான் எதுக்கு சொல்லேன்னா, நீ யாராக இருந்தாலும், அல்லேலூயா, நீ யாராக இருந்தாலும், நீ தேவ ஊழியனா என்ன செய்தாலும் இருந்தாலும் பதறுவதற்கு வாய்ப்புண்டு. அல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் விழுவதற்கு வாய்ப்பு உண்டு. நாமெல்லாம் அநேக விஷயங்களில் என்ன செய்கிறோம், தவறி விடுகிறோம். ஆமே, நான் சொல்லுகிறேன், தவறுவது பெருசு இல்லைங்க, தப்பு பண்ணுவது பெருசு இல்லை, தப்பை திருத்தாமல் இருப்பது தான் பெருசு. அல்லேலூயா. ஆமே, நீ தப்பு பண்ணுறாங்கிறத பற்றி நான் அன்னைக்கு சத்தியமாக சொல்லுகிறேன், நான் சில தவறுகளை என்ன செய்கிறேன், பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், ரொம்ப ஷார்ட் பீரியடில் நான் அதை திருத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் வேதாகமத்திலே 1 யோவானை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 இடங்களிலே ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்யான்னு வரும். வேணா பாருங்க, 3, 6, 3, 7, 5, 18 இந்த மாதிரி வசனங்களிலே நீங்கள் வேதத்தை படித்து பார்த்தா அவன் பாவம் செய்ய மாட்டான்னு இருக்காமா? ஆமே. ஆகவே பாவம் செய்ய மாட்டான்னு வரும். அதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவன் தொடர்ந்து என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. அதான் அர்த்தம். இங்கிலீஷில் பாருங்க தெரியும், அவன் தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டான். புரிஞ்சுக்காங்க, வேதத்தை புரிஞ்சுக்காங்க. ஆமென். இந்த அனுபவம் நமக்கு இருக்கா என்று இந்த ஆண்டிலே உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். அல்லேலூயா. நீங்கள் கண்டிப்பாக வாய்ப்பதறி பேசலாம். இந்த ஒரு தாயின் தகப்பன் இல்லை, கணவனும் மனைவியும், ரொம்ப கதை சொல்கிறனோ, ஒரு கணவனும் மனைவியும், அவங்க அப்பா 80 வயசு பார்த்துக்காங்க, அவங்க வீட்டில் இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த வீடு யார் வீடு தான், அந்த 80 வயசு பெருசு இருக்குல்ல, அவர் வீடு தான். அந்த வீட்டில் தான் மகனும் மருமகளும் என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. இப்போ அதுக்கு பெயிண்ட் அடித்தது யார், மகன் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா என்ன செஞ்சுருப்பார், செலவு வச்சுருப்பாரு பாருங்களேன். அப்போது ஒரு நாள் இந்த ஆள் 80 வயசில் கொஞ்சம் தள்ளாடினாரா, கொஞ்சம் யோசித்து பார்த்துக்காங்க, வயசுக்கலாம், நானும் வயசாகிட்டேன், யோசித்து பார்த்தீங்களா, ஜாக்கிரதையாக இருக்கணும். அனுபவத்தில் அது தெரியாமல் இந்த சுவரை பிடிச்சி போடாரா, முதல்ல ஒன்றும் படாது பாருங்க, ஒன்றும் படாது. வயசானவர்களுக்கு சொல்கிறேன், அவன் அப்படி படாமலே இருந்துச்சா, கொஞ்ச நாள் கழித்து அவர் கை வச்ச இடத்துல என்ன ஆயிட்டு, கரையாயிட்டு.
உடனே மருமகா இருக்காளே, மகனுடைய மனைவி இருக்கிறாளே, பார்த்து சொன்னா, இவர்கிட்ட சொல்லலை, ஹஸ்பண்ட்ட சொல்கிறா, ஏங்க அங்கே பாருங்க, இவ்வளவு செலவழிச்சோம், இப்படி அசிங்கமாக்கிட்டாங்களே அப்படிங்க உங்கள் அப்பான உடனே அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு. என்னது? யாருக்கு? மகனுக்கு. இதுக்கு அல்லையிலே சொல்லணுமோ? மகனுக்கு டென்ஷன் ஆகிட்டு அன்பானவர்களே, அப்போது நேரம் எழுப்பி போனால் ஒன்று சொன்னான், கொஞ்சம் அப்பா நடந்து போகிறா பிடிச்சிட்டு போக தெரியாதோ, பாத்ரூமுக்கு போனால் சோரில் கை வைக்காம போக தெரியாதோ என்று தான் சொன்னான். தப்பு இல்லை. என்னில் தப்பு இருக்கு? என்னில் தப்பு இருக்குங்க? வாய்ஸை ரைஸ் பண்ணாதங்க. அல்லேலூயா. சத்தத்தை திடீரென்று என்ன செய்யாதங்க. தயவுசெய்து நான் ப்ராக்டிக்கலாக உங்களோடு பேசுகிறேன், உங்கள் குடும்பத்தோடு கூட என்ன செய்கிறேன், பேசுகிறேன். ஆகவே உங்கள் வாய்ஸை உங்கள் மாமனார்கிட்ட என்ன செய்யாதங்க, காட்டாதங்க. உங்கள் வாய்ஸை உங்கள் மாமியார்கிட்ட என்ன செய்யாதங்க, காட்டாதங்க. ஆமாம், 80 வயசு மனுஷன் என்னைக்கு அந்த வார்த்தை கேட்டாரோ அன்னைக்கே தலை குனிஞ்சி வித்தின் 1 வீக்கில் செத்தே போயிட்டார். யோசிப்பாரு அன்பானவர்களே. ஆகவே நான் சொல்கிறேன், உங்கள் வாயின் வார்த்தையினால் நீதிமான் என்று தீர்க்கப்படுவாள். ஆகவே உங்கள் வாயில் கடுஞ்சொற்கள் வேண்டாம் என்று சொன்னேன். அல்லேலூயா. பிறரை அவமதிக்கிற வார்த்தைகள் என்ன செய்யலாம், வேண்டாம். ஊனமாக இருக்கலாம், கண் தெரியாதவனாக இருக்கலாம், நடக்க முடியாதவனாக இருக்கலாம், நொண்டியாக இருக்கலாம். அந்த நொண்டி வாரானையும் கூட சொல்வதற்கு என் மனைவியை அனுமதிக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். அனுமதிக்க மாட்டேன். யோசிப்பாரு அன்பானவர்களே. ஆகவே பிறரை ப்ளீஸ் கொஞ்சம் மாறுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் மாறுங்க. கொஞ்சம் வாயை திருத்தணும் என்று நான் விரும்புகிறேன். வாய் மாற வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். கடுமையான சொற்களான வார்த்தைகளை கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டாம், பயன்படுத்தவே வேண்டாம், வேண்டவே வேண்டாம். திருத்த முடியுமா? திருத்தலாம். அல்லேலூயா. திருத்தலாம். நான் ரசித்தது தாவீதை. பிரச்சனைகள் அதிகம் போது அவன் வாய்ப்பதறி பேசினான் என்று 109ஆம் சங்கீதத்தில் நான் வாசித்தேன். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 5 வசனம் வரைக்கும் அவனை தகாத விதமாய் பேசினாங்க. 109ஆம் சங்கீதத்தை எடுத்து வேண்டாம் வச்சுக்காங்க. தகாத விதமாய் பேசினாங்க. ஆனால் 6வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் எவ்வளவு தூரம் அவன் ஏச முடியுமோ ஏசிட்டான். நீ 4 வார்த்தை பேசுனா நான் 40 வார்த்தை பேசுவேன். நீ கிழிச்சனா துண்டு துண்டான செஞ்சிருவேன், கிழிச்சிருவேங்கிற மாதிரி பேசுனது யார் தெரியுமா? தாவீது. அந்த வாயினால் தேவனை பாடினவன் தான். அந்த வாயினால் தேவனுடைய வார்த்தைகளை உச்சரித்தவன் தான். நல்லா வொர்ஷிப் பண்றவன் தான். கோர்ஸ் அன்பான தேவ பிள்ளையே. ஆனால் வாய் மாறிட்டே. வாய் என்ன மாறிட்டே. ஆனால் அதே தாவீதை நான் வேறொரு சங்கீதத்திலே பார்க்கிறேன். 42வது சங்கீதத்திலே 8வது வசனத்தில் பிரச்சனை அதிகமாகும் போது 42வது சங்கீதத்தில் 8வது வசனம் நினைக்க வாசிங்க. இல்லை வாசிங்கம்மா. சரி 2வது வசனத்தை வாசிங்க. மூணாவது வசனத்தில் வாசிக்கிறேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் நினைச்சாங்க சொல்றாங்க. ஆமாம். அதாவது டெய்லி ஒரு கூட்டம் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ சர்ச்சுக்கு போனா உனக்கு என்ன பிரயோஜனம்? நீ ஜெபம் பண்றதுனால உனக்கு என்ன? எனக்கு இப்போல்லாம் என்ன தோணுது, எங்கள் ஒய்ஃப் இது மாதிரி ஒரு லென்த் டேஸில் தான் படுக்கையில் விழுந்தான். நான் ஓங்கி ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். காலத்தை என்ன செய்யுங்க, பிரயோஜனப்படுத்துங்க. லெந்து காலம் பாடுகளை தியானிக்கிற காலம். ஆகவே பாடுகளின் காலத்தை பிரயோஜனப்படுத்துன்ட்டு ஒய்யாங்குள்ள பேசிட்டு அடுத்த நாள் வரும்போது ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்தேன், போனேன். அன்னையிலேருந்து அவள் என்ன செய்யலை,
எழும்பலை. என் மனத்தாங்கள் என்னன்னா, அன்பானவர்களே, என் மனத்தாங்கள் என்னன்னா, இந்த ஊர் என்ன செய்யும், என்ன சொல்லணும்னா, விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுறான், அங்கங்கெல்லாம் என்ன செய்கிறான், ஓடுறான். ஆனால் இவன் மனைவி என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியலையே, மனைவியை எழுப்பி விட முடியலையே அப்படின்னு என்ன செய்யறான், என்ன கூட்டு ஜெபம்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சுகம் என்ன செஞ்சிருக்கு, கிடைத்திருக்கிறது. ஆனால் இவளுக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. ஸோ அன்பானவர்களை, இன்றைக்கு இந்த தடவை ஆண்டவரே, நான் ஒரு சில பொருத்தனைகளோடு தேவ சமூகத்தில் நின்றேன். அன்பானவர்களே, டெய்லி இந்த 40 நாளும் நான் ஃபாஸ்டிங் இருப்பேன். அல்லேலூயா, ஆமென். ஃபாஸ்டிங் இருப்பேன். ஆரம்ப காலங்களிலே 3 வருஷம் தொடர்ந்து அதே மாதிரி செய்தவன். இந்த வருஷம் எனக்கு எப்படியாவது ஒரு ஆமாம், உங்கள் காலம் நிறைவேறு வரணும். அல்லேலூயா, ஏற்ற காலம் வரும்போது தேவன் அதை சீக்கிரமாய் வாக்கி செய்வீர் என்று வேதம் எனக்கு கற்றுத்தந்திருக்கிறது அப்பா. ஆகவே நான் சில பொருத்தனையோடும் பக்கத்தில் வருகிறேன். ஆமே, இந்த 40 நாளும் 1 டே ஃபாஸ்டிங் இருந்து நான் உணவு பண்ணுகிறேன். அந்த இதுவரைக்கும் நான் செய்ததில்லை. அந்த 1 டே ஃபாஸ்டிங்க்கு சாப்பாட்டு செலவு எங்கள் ஊரில் 80 ரூபா. எவ்வளவு? 80 ரூபா. என்னது 80 ரூபா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, 100 ரூபாயை எடுத்து உண்டியலில் இப்போ போட்டுட்டு தான் வந்தேன். அல்லேலூயா, ஆமே. அந்தந்தைக்கு அந்த உண்டியல்ல நான் போடுகிறேன். நினைப்பாரா, நினைக்க மாட்டாராங்க? அல்லேலூயா, நினைப்பார் என்று நம்புகிறேன். அல்லேலூயா, ஆமேன். நல்ல ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பாடுகள் வந்திருக்கும். பாடுகளில் பாடம் படிக்கணும். அல்லேலூயா, பாடுகளில் பாடம் படிக்கணும், பாடுகளில் பாடம் படிக்கணும், பாடுகளில் பொறுமையாக இருக்கணும் அப்படின்லாம் நான் படித்திருக்கிறேன். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, அவன் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த 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 தாவீது இந்த 42 சொன்னேன் பார்த்தீங்களா, நிறையா பேசினாங்க. ஆனால் அவன் தாவீது அந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, ராக்காலத்திலே எல்லாம் இருக்கு, ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி என்ன செய்கிறேன். அங்கே ஏசுனான், அங்கே ஏசுனான், இங்கே என்ன செய்கிறான், பாடுறான். வாட் a wonderful change. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இதுதான்யா மெச்சூர்டு கிறிஸ்டியனுடைய பாலிசி. ஹல்லேலூயா. நீங்கள் வளர்ந்தால், நீங்கள் வாழ்ந்தால், அன்பான தேவப்பிள்ளை, இதுவரைக்கும் நீ பேசியிருப்பாய், இதுவரைக்கும் நீ என்ன செய்வா, கடுமையான சொற்களை பேசியிருப்பாய், இதுவரைக்கும் மற்றவருடைய ஊனங்களை தவறாய் பேசியிருப்பாய், இதுவரைக்கும் அன்பான தேவ பிள்ளைகளை மற்றவர்களை இலக்காரமாக பார்த்து பேசியிருப்பாய். ஆமே, இதுவரைக்கும் ஒருவேளை புரிந்து கொள்ளாதபடி என்ன செஞ்சிருப்பா, பேசியிருப்பாய். ஆனால் மாறலாம். அல்லேலூயா, மாறலாம். ஒரு ராக்காலத்திலே மாறலாம். அல்லேலூயா. எனக்கு எப்போ தெரிஞ்சு தெரியுமா, ஒரு நாள் நமக்கு வேதம் என்ன செஞ்சிருக்கு, என்னது, சந்தோஷமாக உள்ளவன் சங்கீதம் பாடுவான்னு இருக்கு. இந்த பாட்டல், இந்த வரியை நான் எப்படி பார்க்குறேன்னா, ராக்காலங்கிறது எல்லாரும் ஏசுறான் பார்த்தீங்களா, எல்லாரும் இல்லாது பொல்லாது என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது அவங்க மனசை என்ன செய்யும், வேதனைப்படுத்துவான். வேதனைப்படுத்தாதான், பாடியை வேதனைப்படுத்தலைனாலும் எதைப்படுத்தும் எனக்கு தெரியும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே. அவன் வார்த்தைகள் நம்மை கொல்லும், வார்த்தைகள் நம்மை ரொம்ப தாக்கும். அது ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது. ஆனால் என்ன பாருங்க, மாறிட்டான். ராக்காலத்தில், ஒரு கஷ்ட காலத்தில் இன்னொருவன் தன்னை பற்றி பேசும்போது அவன் பாடுகிறான். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப முன்னாலேயே ஆண்டவர் இப்படி கற்று தந்திருக்கார். கல்வியில் கேட்டிஸ்டாக இருக்கும்போது அந்த ஊரில் அது ரொம்ப முன்னேறாத காலம். அப்போ ஊரில் உள்ளவங்கெல்லாம் ராத்திரி மிட் நைட்டில் வந்து எழுப்பி, சார் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் சுத்த பயந்தாங்கொழி. அல்லேலூயா, நான் சுத்த பயந்தாங்கொழி. எழும்பும்போது எதை பார்ப்பேன், மணி பார்ப்பேன். 12 மணிக்குன்னா பேய் எழுந்து நிச்சயமா நடமாடும் என்று சொல்வார்கள். அதே பேய் நடமாடுகிறது எங்கள் ஊரில் கல்வளையில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன், கண்ணால் என்ன செஞ்சுருக்கேன். அப்போ சிலருடைய கண்களுக்கு என்ன செய்யும் தெரியும்னு வேற சொல்லுவாங்க. நானும் கல்வளையில் என்ன செஞ்சுருக்கேன், பார்த்துருக்கேன். ஆகவே இப்படிப்பட்ட நேரத்தில் மிட் நைட்டில் வந்து நீங்கள் மெஞ்சாந்துக்கு போங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும், படக்குன்ட்டு. ஆகவே என்ன செய்ய, அவங்க என்ன ஆசிரியர்ன்றாங்க, என்னை வந்து ஒரு உபதேசியார் நினைக்கிறாங்க. ஆகவே அந்த நேரத்தில் நம்ம பயந்தாங்கொழி மாதிரி நடிக்க முடியாது. ஆகவே தைரியமாக வண்டி எடுத்துக்கிட்டு நான் போவேன். வந்து எங்கள் ஊரை தாண்டிடுவேன், பூலி விடுப்பை தாண்டிடுவேன், அணத்தில் என்ன செய்வேன்,
தாண்டிடுவேன். அணத்தலைக்கு பக்கத்தில் ஒரு முக்கு இருக்குது, அதில் ஒரு வன்னிய மரம் இருக்குது. அந்த சின்ன மரத்தில் முன்னாலே சொல்லியிருக்கான் முனிப்பாய்ச்சல் இருக்கும், முனிப்பாய்ச்சல் இருக்கும்னு சின்ன வயசுல பதிந்தது. ஆகவே அந்த இடத்துல போகும்போது அந்த பய உணர்வு வரும்போது, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி. பாட்டு வந்துச்சுங்க, பாட்டு வந்துச்சு. பயத்திலும் என்ன செய்யலாம்? பாடலாம். பிரச்சனையிலும் என்ன செய்யலாம்? பாடலாம். கஷ்டத்திலும் பாடலாம் என்றதை அப்பம் புரியலை, இப்போ புரியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொந்தளிக்குதா? பாடுங்க. கொந்தளிக்கா? அமைதியா இருங்க. ஹல்லேலூயா, அமைதியா இருங்க. வாய் மட்டும் கொந்தளிக்காம என்ன செஞ்சுக்காங்க? பார்த்துக்காங்க. கர்த்தர் இந்த லெந்து காலத்தில் கம்ப்ளீட் சேஞ்ச் இன் யுவர் மவுத்து. ஹல்லேலூயா, நல்ல மாற்றத்தை தருவார் என்று நம்புகிறேன். என்னுடைய வேர்ட்ஸ் ப்ராஃபெட்டிக்கலாக போகும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கைகள் வாயில் என்ன செய்யணும்? மாறணும். ஏன்னா எனக்கு சொல்லி தந்திருக்கிற பாடம் 103 சங்கீதம் 5 வேதம் சொல்கிறது, நன்மையினால் உன் வாய் என்ன செய்வேன்? நிரப்பேன். நீங்கள் ஆங்கில வேதாங்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் ரசிப்பேன். He fills my mouth, he fills my life with good things இருக்கும். present tenseல இருக்கும். he will இல்லை, he will fill my life with good things இல்லை. எப்படி இருக்கும்? he fills my lips இல்லை, my life. தமிழ்ல என்னன்னா, என் வாழ்க்கையை என் ஆண்டவர் நன்மையினால் என்ன செய்வாராம்? தமிழ்ல என்ன இருக்கு? என் வாயை நன்மை. அப்போ தமிழ் மொழிபெயர்ப்பு தப்பாங்க? தப்பாங்க. ஆங்கில மொழிபெயர்ப்பு ரைட்டா அப்படிங்க இருக்கீங்களா? நான் சொல்கிறேன், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க, அப்போ தெரியும். இந்த வாழ்க்கையில் வாழக்கூடிய கடைசி காலம் வரை அன்பானவர்களே, உன் வாய் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. வாய் நல்லா இருந்தா எப்படி இருக்கும்? வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ரொம்ப சூப்பராலாம் வேதவசனத்தை நான் தியானித்திருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வேதவசனத்தை அப்படி நீங்கள் வாசிக்கீங்களோ, அதை வாசிக்க அந்த அந்த வசனம் என்ன பண்ணுமான்னா, இங்கிலீஷில் அது இதயத்துக்குள்ளே போக போக ஸோ தேட் அப்படின்னு போடுவான். என்னது? ஸோ தேட் நீ உன் செவி உன் வார்த்தையை கவனிக்கும். செவி உன் வார்த்தை என்ன செய்யும்? கவனிக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் காது சரியாயிரும். அல்லேலூயா. உன் கைகள் என்ன செஞ்சிடும்? சரியாயிரும் அப்படின்ட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நீதிமொழிகளில் இருக்குன்னு நினைக்க, அதை நான் இப்போ சொல்லலாம் நினைக்கல. 1-2 எடுக்க. நீதிமொழிகள் 2 அதிகாரம் நான் வாசிக்கேன். என் மகனே, நீ உன் செவியை சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமையும் பொண்ணு வருட்டு, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் என்ன செய்யணும்? மெமரி பண்ணணும். மெமரைசிங். அதாவது இதில் 2வது வசனம் தான் இங்கிலீஷில் ஃபர்ஸ்டில் இருக்கும். செகண்ட் என்ன வரும்? ஸோ தேட்னு வரும். ஆகையா வார்த்தைகளை எந்த அளவுக்கு வாசித்து, வார்த்தைகளை எந்த அளவுக்கு கேட்டு, வார்த்தைகளை எந்த அளவுக்கு ஹார்ட்ல என்ன செய்யறியோ, வைக்கிறியோ, நல்ல கவனிங்க, அப்போ உன் செவி சரியாகும். அல்லேலூயா. நீ செவியை சாய்ப்பாய், தேவனுடைய வார்த்தை கேட்கும்படி உன் செவி கீழ்ப்படியும். அல்லேலூயா. இப்படித்தான் ஒவ்வொரு உறுப்புகளையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆகிய அன்பானவர்களே, இந்த வார்த்தை அது கர்த்தருடைய வார்த்தையை போல உங்க வார்த்தைகள் மாறணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பேசிட்டு இருக்கும் போதே வல்லமை செய்ததாம், புறப்பட்டதாம். அதே காட் சொல்லுகிறார், ஆமே, நீ பேசும்போதும் வல்லமை பிறக்கும். அல்லேலூயா. ஆமே, எஸ், நான் ரொம்ப ரசிப்பேன். அல்லேலூயா. பேதுரு 10வது அதிகாரம் அப்போஸ்தலர் 10 அவன் உபதேசித்து கொண்டிருந்தான், பேசி கொண்டிருந்தான். 44ஆம் வசனத்திலே ஹோலி ஸ்பிரிட் கீழே என்ன செய்தாராம்? இறங்கினார். அல்லேலூயா. நீ பேசும்போது மகிமை வெளிப்படணும். அந்த அளவுக்கு இந்த காலங்கள் நல்ல காலமாக இருக்கட்டுங்க. அல்லேலூயா. இந்த காலங்கள் நல்லா இருக்கு. இந்த காலங்களிலே வார்த்தைகளை பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாயை நல்லா என்ன செய்யுங்க? பாருங்க. நீங்கள் கடுஞ்சொற்கள் பேசியிருப்பீர்கள் என்றால் மாற்றுங்க.
பிறரை அவமானமாய் பேசியிருப்பீர்கள் என்றால் மாறுங்கள். பிறரை துச்சமாக நினைத்து பேசியிருப்பீங்கன்னா மாறுங்க. பிறரை குறித்து தவறாக பேசியிருப்ப இல்லாததும் பொல்லாததும் சொல் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இல்லையா? இல்லாததும் பொல்லாததும் சொல்லும் போது மகிழ்ந்து களிகூற செய்தீரையா. இல்லாததும் பொல்லாததும் சொல்லும் போது மகிழ்ந்து களிகூற தீரையா. போதும். என்னெல்லாமோ சொல்லுவானுங்க, வாய் என்ன செய்வானுங்க, கிண்டுவானுங்க. நீ மட்டும் வார்த்தை என்ன செஞ்சுறாங்க, விட்டுறாதுங்க. இந்த லெந்து காலங்களிலே தீர்மானம் பண்ணுவோம், என் வாய்க்கு என்ன செய்வேன், காவல் வைப்பேன். அல்லேலூயா. இந்த எனக்கு ஒரு ரசனையான வார்த்தை சொல்லணும் போல இருக்கு. ஆண்டவர் யோபை பார்த்து சொன்னார். யோபாத்து ஒரு வசனம் இருக்கும் 42:8 நினைக்கிறேன். யோபின் முகத்தை பார்த்து, என்னது, யோபின் முகத்தை பார்த்து உன் உன் நண்பர்களுக்குரிய தண்டனை என்ன செய்யிட்டேன், நிறுத்திட்டேன் பார். நான் கேட்கேன், முகத்தை ஏன் பார்க்காரு? முகத்தில் எதை பார்த்துருப்பாரு? அதாங்க, முகத்தை எதை பார்த்தாரு? நாமெல்லாம் பொன் பார்க்க போனால் முகத்தை இதெல்லாம் பார்ப்போங்க. அவள் பொன் பார்க்க போனால் முகத்தை எப்படி பார்ப்போம்? பொண்ணு மூக்கும் மூக்கும் முழியுமா இருக்கா அப்படின்னு சொல்லுமா சொல்லலையா? ஆமாம், நான் படிச்சிருக்கேன், நெட்டில் தேடி இருக்கேன். 8 வகையான மூக்கு என்ன செய்தான் இப்படிலாம் பார்த்துருக்கேன். 8 வகையான மூக்கு இருக்குதான். அதில் ஒன்று கிளி மூக்கு. இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க செலக்ட் பண்ணுறது? ஆகவே யோபின் முகத்தை பார்த்தார் என்றால் ஐ திங்க், நான் நினைக்கிறேன், என் தாசனாகி யோபு பேசினது போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு தேவன் உன்னை எதை பார்க்காரு பத்தியா, எதை பார்க்காரு பத்தியா? ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு ரொம்ப ரசிக்கும், அண்ணால் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏலி எதை பார்த்தானா, வாயை பார்த்தானா, வாய் பார்த்தவன் போல. ஹல்லேலூயா. ஏலி எதை பார்த்தான்? ஏன் ஏலியே வாயை பார்த்தான்னா இயேசு வாயை பார்க்க மாட்டாரா? ஹல்லேலூயா. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகள், எழுந்த காலங்களில் ப்ளீஸ், ஆண்டவர் வாயை பார்ப்பார். வாய் தாறுமாறானா தண்டனை என்ன செய்யும், கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க. என்ன ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த லெந்து காலங்களிலே என்னொன்று நீங்கள் பார்க்கணுங்க, என்னொன்று பார்க்கணும். ஆமாம், கர்த்தர் இந்த சிலுவையிலே மரித்ததனுடைய முக்கிய நோக்கம் என்ன, அதில் அடைந்திருக்க அடையாளம் என்னன்னா அன்பு. அல்லேலூயா. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் பாராட்டிய அன்பு எவ்வளவு பெருசு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? ஆமாம், அன்பு அன்பு. நான் பாவியாக இருந்தால் கூட ஆண்டவர் ஒரு நல்லவனுக்கு அன்பு பாராட்டலாம் இந்த உலகம். ஆனால் ஒரு பொல்லாதவர்களுக்கு அன்பு காட்டுகிற இயேசுவை இந்த வசனத்திலே பார்க்கிறேன். நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம் 3:16 நீ எப்படி ரசிக்கீங்களோ தெரியாது. ஆமென். நீ எப்படி ரசிங்க, நான் எப்படி ரசிக்கிறேன், நான் வாசிங்க. தேவன் தம்முடைய அவன் கெட்டு போகாமல், நீங்க நல்லா கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி. நீங்க தமிழ்ல அருளிங்கிற வார்த்தையெல்லாம் படிச்சீங்கன்னா there is a divine word. அல்லேலூயா. எங்கெல்லாம் அருளிங்கிற வார்த்தைங்களோ அதுக்கு கிவ் தான் அர்த்தம் தமிழ், இங்கிலீஷில். ஆனால் தமிழில் என்ன போட்டிருக்கும், அருளி. அதனால் என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு புனிதமான நோக்கத்துக்காக ஒன்றை ஒருவனுக்கு கொடுக்கிறார் என்றால் அந்த இடத்துல என்ன இருக்கும், அருளி. நீங்கள் நல்லா ரசித்து படிங்க. அப்படிதான் புரியுதா உங்களுக்கு? அருளி, தந்து, அருள். தந்துங்கிறதும் அதுதான், அருளிங்கிறதும் அதான். ஆக அன்பானவர்களே, இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்ததின் நோக்கம் என்ன, அன்பு. அல்லேலூயா. இந்த அன்பு என்ன பண்ணும் அப்படின்னா, கெட்டு போகாமல் இருக்க பண்ணும். அல்லேலூயா. ஆமே. அந்த அன்பு என்ன பண்ணும்னா, உன்னை கீழ் நோக்கி போக விடாமல் பண்ணும். அல்லேலூயா. ஆமே. அந்த அன்பு உன்னை என்ன பண்ணும்னா, உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுக்கிட்டு உன்னை கீழே இறக்க விடாத அன்பு. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் கிடந்த உன்னை என் தேவனுடைய கைகள் நீட்டி தூக்கி எடுத்து உயரமான கண்மலையில மேல் நிறுத்தி அதனுடைய அடிகளை
டிபாலாபா அல்லேலூயா. உன்னை உயரமான ஒரு ஸ்தலத்திலே நிறுத்திவிட்டு அந்த ஸ்தானத்தை விட்டு கீழே இறக்காம வைக்கிற அன்பு எத்தனை பெருசு, எத்தனை பெருசு. அல்லேலூயா. ஆமென். நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர் நம்ம ஸ்தானத்தை இழக்காமல் இருக்க பண்ணுவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்பங்கிற ஸ்தானத்தை இழந்திருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? என் காதால் கேட்டிருக்கேன். 5 பிள்ளைய பொலனி பெக்கிறான். அந்த 5 பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டாத இவன்லாம் ஒரு அப்பனா? எனக்கு வாச்ச அப்பனும் சரியில்லை, ஆத்தாவும் எஸ் இப்படி கேட்டிருக்காங்க. ஏன்னா நீ ஸ்தானத்தை இழக்கிறா. ஆனால் என் தேவன் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சாலும் அந்த உயர்ந்த ஸ்தானத்திலிருந்தும் கீழே இறக்க விடாதபடி காக்கிற ஒரு நல்ல தெய்வம் ஐயா. உனக்காக நீ கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிற உனக்காக என் தேவனுடைய கை நீளும். ஆனால் இன்றைக்கு மனுஷனுடைய கை எதுக்கு நீளுது? கை நீட்டிட்டான் சார். என்னது என்ன சொல்லுவோம்? கை நீட்டிட்டான் சார்னா என்ன அர்த்தமா? களவாண்டுட்டானே அர்த்தம். கை நீட்டிட்டான் சார்னா என்ன அர்த்தங்க? களவாண்டுட்டான்னு அர்த்தம். ஆனால் என் தேவனுடைய கை ஸ்ட்ரெச் அவுட் ஆச்சு. அல்லேலூயா. அது நீண்டதே. ஏன்? காப்பாற்றும் கை. அல்லேலூயா. நீ கீழ் நோக்கி போக விடாத கை அது. அல்லேலூயா. இந்த 86ஆம் சங்கீதத்தில் 11ஆம் 12ஆம் வசனம் நினைக்க தேவன் பாராட்டின கிருபைன்னு வரும். நான் ரொம்ப நாள் ஏன்யா பாராட்டும் கிருபை, ஏன்யா பாராட்டும் கிருபை, வை வை என்னைக்கா தியானிச்சிருக்கீங்களா, யோசிச்சிருக்கீங்களா? நான் நினைக்கிறேன், அதாவது நீ கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் 1 தீமோத்தேயு 1:14 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை அன்போடும் விசுவாசத்தோடும் என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று அப்படி வேதம் சொல்லுகிற உண்மையானால் கிருபை என் வாழ்க்கையில் பெருக வேண்டும் அல்லவா? அல்லேலூயா. கொஞ்சம் கிருபை இருந்தாலே போதும், ரட்சிப்புக்கேற்ற கிருபை அது போதும் நீ நினைச்சக்கூடாது. இன்னும் அநேக பகுதிகளிலே வேதம் நிறைய கிருபைகளை பெருக்கணும் என்று சொல்லுகிறதை நான் டெய்லி பண்ற ஜெபத்தில் ஒன்று, ஆண்டவரே வாழ்நாள் முழுதும் எப்படி இருக்கணும்? டெய்லி ஜெபம். வாழ்நாள் முழுதும் சந்தோஷமா இருக்கும்படி காலைதோறும் டெய்லி ப்ளீஸ் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருப்பீங்க. சந்தோஷமா. இந்த வார்த்தை நான் சொல்லுகிற வார்த்தை, நான் ஜெபிக்கிற வார்த்தை, எனக்கு ஆண்டவரால் தூண்டப்பட்ட வார்த்தை என்று நினைக்கிறேன். அதிகாலையிலே என்ன கேட்க பண்ணும்? கிருபையை நல்ல செய்தியை கேட்க பண்ணுவார். அல்லேலூயா. அந்த கிருபை நல்ல செய்தியை கேட்கணும் காலையில். அல்லேலூயா. காலையிலே உடைய கிருபையை புகழுவேன். அல்லேலூயா. இப்படிலாம் சொல்லி ஜெபிங்க. அவன் பல நாள் அடித்தா கண்மலையை உடையுமா? மாமா, அடிமேல் அடி அடித்தால் கல்லும் நகரும் என்பது உண்மையானால் என் ஆண்டவர் நகரமாட்டாரா? நகரமாட்டார். ஆகவே திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய அன்பை ருசிங்க. அல்லேலூயா. அந்த அன்பின் இந்த எபேசியரில் அவருடைய அன்பு நீளம், அகலம், உயரம், ஆழம்னு ஒன்று வந்திருக்கும். நம்ம உலகத்தில் எல்லா பொருளுக்கும் 3 டைமென்ஷன் தான் இருக்கும். அப்படிதானே? எல்லா பொருளுக்கும் எத்தனை டைமென்ஷன் இருக்கும்? நீளம், அகலம், உயரம். 3 டைமென்ஷன் தான், 3 பரிமாணங்கள் தான் எல்லா பொருளுக்கும். இப்போ ஒய் ஏன் ஆழம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சகல அன்பின் ஆண்டவரை அறிகிற ஆண்டவருடைய அன்பை அறிகிறதுக்கு என்னது? ஆழம் போகணும். அல்லேலூயா. என்ன அர்த்தம்? இன்னும் அதிகமாய் தேவனுடைய அன்பை என்ன செய்யணும்? அறியணும். அல்லேலூயா. ஓ, தேவனுடைய அன்பை இன்னும் அதிகமாய் அறிய கர்த்தர் உன்னை கீழாக்காம மேலாக்கிட்டே என்ன செய்வாரு? இருப்பான். நீதிமான் பனைமரத்தை போல செழிப்பான். லீபனோடு இல்லை, நீ ஆண்டவரை நோக்கியும் வளருவாய், மேல் நோக்கியும் வளருவாய், உன்னதத்திற்கு ஏற்றவாறு வளருவாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் வளருவாய். கேதுரு மரம் கிளைகள் நிரம்பியது, அநேக பறவைகள் தங்குவதற்கு இடம் கொடுக்கக்கூடிய அது ஒரு மரம். அதனால தான் அப்படி தான் வளரணும். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பா இருங்க. எப்படி இருங்க? ஒரு இதோட நான் முடிக்கிறேன். ஒரு அக்கா வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. எத்தனை கதை சொல்லிட்டேன்? நிறைய சொல்லிட்டேனோ. ஒரு அக்கா வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. வெளியே சத்தம் கேட்டுச்சு. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சத்தம் கேட்டால் கதவை இருந்து பூட்டு. நான் சொல்லிட்டேன்ல, கதை திறந்து போடாதுங்கன்னு சொல்லுவாள். பூட்டிடணுமா? ஏன்னா அவளால் எழும்ப முடியாது, பிரச்சனை வரும்ன்ட்டு கதை பூட்டிட்டு போங்கப்பா அப்படின்பா. அவன் அந்த அம்மா தைரியமாக சத்தம் கேட்டு நினச்சிட்டு வெளியே வந்துட்டு அந்த கதையில் அது ராத்திரியாக பகலான்னு நினச்சில இல்லை. அந்த அம்மா சத்தம் கேட்டு வந்துச்சு.
அங்கே ஒரு 3 தூதர்கள் இருந்தாங்களாம். என்னது 3 பேர் இருந்தாங்க. அது சொன்னாங்க, என் பேர் செல்வம், என் பேர் வெற்றி, என் பேர் என்னது வெற்றி, என் பேர் அன்பு அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அப்போ இந்த அக்கா சொல்லிச்சான், அந்த ஆளுகளை பார்த்தா நல்ல ஆளாக இருந்திருக்கும் போல், பேரும் நல்லா இருக்குது, செல்வம் வெற்றி அன்பு அப்படின்னு இருக்குது. ஸோ அம்மா ஐயா தயவுசெய்து வீட்டுக்குள்ள வாங்க, சாப்பாடு தண்ணி தாரேன், சாப்பிட்டுட்டு என்ன செய்யுங்க போங்க. யாரோ அப்படி சொல்லிடலாம்? இப்போல்லாம் யாரையும் எவனையும் வீட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, விட முடியாது. ஆகவே இப்போ நான் யாரையும் டவுட்ஸில் கூட என்ன செய்ய மாட்டேன், பைக்கில் போனால் ஏற்றிட்டே போக மாட்டேன். பின்னால் கத்தி போட்டுருவானோன்னு நினச்சிது. உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது அன்பானவர்களே. இவன் தைரியமாக பொம்பளை வீட்டில் கூப்பிட்டா, அவன் சொன்னார், இந்த 3 தூதர்களும் சொன்னாங்களாம், ஆபரங்காலத்தில் உள்ள கதை போல் இருக்கோ. சரி, அந்த தூதர் சொன்னாங்களாம், இல்லைக்கா நாங்கள் 3 பேரும் நினச்ச மாட்டோம், வர மாட்டோம், ஏதாவது ஒரு ஆள் தான் நினச்சி வருவோம், நீங்கள் யாரை கூட்டுறீங்களோ அது உங்கள் இஷ்டம், 3 பேர்லாம் நாங்கள் வர மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அக்காவுக்கு குழப்பம் வந்துட்டு, செல்வத்தை கூடவா, வெற்றியை கூடவா, அன்பை கூடவா அப்படின்ட்டு குழப்பம் வந்துட்டு, ஐயா கொஞ்சம் இருங்க, எங்கள் வீட்டுக்காரர் உள்ளே தான் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்டுட்டு நினைக்கிறேன் வாரனாக்கும்ட்டு உள்ளே போனார். உள்ளே போய் கேட்டார். உடனே அவன் என்ன சொல்லுவான், அவன் சொன்னான், ஏம்மா அந்த செல்வத்தையே என்ன செஞ்சிரு கூப்பிட்டு வந்தான், அவனுக்கு தானே கஷ்டம் தெரியும், குடும்ப கஷ்டம். அதுதான் என் ஒய்ஃபுக்கு ஏடிஎம் கார்டே தெரியாது, எவ்வளோ செலவு இருக்குன்னு என்ன செய்யாது தெரியாது, எல்லாம் நான் தான். அப்போ சொல்லுவேன், 15,000 ரூபாய்க்கு பல் செட்டை மாற்றினேன், ஒரு நேரம் கூட என்ன செய்யலை போடலை. ஏன்னா அந்த பல்லு இல்லைன்னோட பல்லு எப்படி இருக்கு, பொக்கையாக இருக்குது, பார்க்குறதுக்கு பாவம் போல் இருக்குது. ஆகவே அட்லீஸ்ட்டு இதை மாட்டிக்கிட்டு பள்ளமாக அசிங்கமாக தெரிறதையா மாற்றுமாங்கிற காய்ச்சிட்டு 15 ரூபா செலுத்தேன். அவள் போடவே இல்லை. அப்போ எனக்கு கோபம் வந்துச்சு. ஒன்று சொன்னேன், செலவழித்து பார்த்தா தான் அதில் கஷ்டம்லாம் என்ன செய்யும் தெரியுமா, நீ இந்த துட்டை வச்சு புழங்கி பழக்கம்ல பற்றியா, அதனால தான் உனக்கு ஒன்றும் புரியலை, எப்படியா போடுடா, எப்படி என்னது போடு அப்படின்ட்டு பாட்டு பொத்திக்கிட்டே இருப்பா நடக்கிட்டு. ஆகவே இந்த அம்மா போய் கேட்ட உடனே அவர் செல்வத்தை கூட்டிகிட்டு வந்தார். செல்வத்தை கூட்டினோம். இந்த அம்மா அதுக்கு உடந்தில்லை, அவர் சொன்னது புருஷனுக்கு உடந்தில்லைன்னா அப்போ என்ன அர்த்தம், 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை போல். புருஷன் சொன்னால் கேட்கணும்ல, இது சொன்னால் இல்லை நான் வெற்றியை கூட போகிறேன். ஏன் வெற்றி உனக்கு, அப்போ தான் ஊரில் தலை நிமிர்ந்து, நம்ம ஊரில் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே பையன் சொன்னான், ஏம்மா நான் சொல்கிற கேளுங்கம்மா, என்ன சொல்லுடா அப்படின்னா, அன்பு கூட்டுருங்கப்பா, நீங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் அன்பாக இருக்கலாம் பார்த்தீங்களா, நீங்கள் 2 சண்டை போடாமல் எப்படி இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் பார்த்தீங்களா. அப்போ அன்பு வந்துட்டுனா நீ என்னையும் அன்பாக வச்சுடுங்க பார்த்தீங்களா, அடிக்க மாட்டீங்க பார்த்தீங்களா, அதனால் என்ன சொல்லுங்கள் அன்பை கொடுங்கப்பா அப்படின்ட்டு அவன் ரெக்வெஸ்ட் பண்ண உடனே அது 2 பேருமே அது உடந்தையாகி அன்பவான்னு என்ன செய்தாங்க கூட்டாங்க. அன்பே வா இல்லை, அன்பு வா அப்படின்னு கூட்ட உடனே அன்பு உள்ளே வந்துச்சா, ஃபாலோவிங் என்ன வந்துட்டு வெற்றி வந்துட்டு செல்வம் வந்துட்டான். என்ன இப்படின்னா அது அப்படி தான். அன்பு எங்கே உள்ளே போகுதோ, அல்லேலூயா, அன்பு எங்கே உள்ளே போகுதோ, ஆமே அல்லேலூயா, அன்பு யாருடைய ஹார்ட்ல ஆக்கிரமிக்குதோ, அன்பு யாருடைய உள்ளத்திலே பூரணப்படுகிறதோ, ஆமே பூரண அன்பு பயத்தை, ஆமே யார் 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 வாழ்க்கையிலே அன்பு நிரம்புதோ, யார் யார் வாழ்க்கையிலே அன்பு குறையுதோ கூடவே எல்லாம் வரும். அல்லேலூயா. ஆகிய அன்பான தேவ பிள்ளைகளே, ஆமென், அன்பை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஒரு நாள் ரோமர் 5:5 வாசித்தேன். அந்த 5:5 சொல்கிறது, 4வது வசனம் சொல்கிறது, அந்தப்படியும் ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே. ஆமே, அந்த ஆவியானவர் என்ன பண்றான்னா, பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக அன்பை இதயங்களில் என்ன செய்கிறாராம். ரோமர் 5:5 நல்லா படிச்சுக்கங்க. நான் வசனம் மறக்கக்கூடாது. அன்புக்கு சொன்ன வசனம் மறக்கக்கூடாது. ஆமாம், வாய்க்கு சொன்ன வசனங்கள் எழுதக்கூடாது, மறக்கக்கூடாது. தெய்வீக அன்பை இதயங்களிலே ஊற்றுகிறார் என்று சொல்கிற அந்த வசனம் ரொம்ப காலத்துக்கு பிறகு ரீசெண்டாக ஒரு 2-4-5 மாதத்துக்கு முன்னாலே நினைக்கேன், நான் ஒரு வாட்டி நாங்கள் 2 பேரும் ஒரு
சாத்தானத்தில் ஒரு இல்ல கூடுகைக்கு போகும்போது அந்த ஸ்பாட்டில் கர்த்தர் என்னோடு பேசினார். அந்த வசனத்தை கொண்டு பேசினார். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஏன் அன்பு இதயங்களிலே ஊற்றப்படுகிறதுன்னா, நிறைய இதயங்களிலே என்ன இல்லையா? அன்பு இல்லை. வேதம் சொல்கிறது அக்கிரமத்தின் மிகுதியினால் அவன் தணிஞ்சு போகுதுங்க. நான் வேதத்தை தியானித்த பொழுது என் கண்ணளவிலே, என் மூளை அளவிலே, என் தேடும் முயற்சிகளிலே அன்பான சகோதர சகோதரியை ஒன்று கண்டுகொள்கிறேன். இன்றைக்கு நிறைய பேரிடத்துல 3 காரியங்கள் குறைஞ்சிருக்கு. 3 காரியம் என்ன செஞ்சிருக்கு? நம்பர் 1 அன்பு. அத்தே 24-21 நினைக்கேன். அன்பு என்ன செஞ்சிருக்கு? குறைஞ்சிருக்கு. 2வது குறைஞ்சிருக்கு மனுஷகுமாரன். லூக்கா 18:8 நினைக்கேன். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசம் குறையுது. இது குறைஞ்சிருக்கு. ஆமாம், எப்போ குறையும்? மனுஷகுமாரன் வரும்போது நிறைய பேருக்கு என்ன இருக்குது தெரியுமா? ஒரு ரசனையான ஒரு கதை என்னன்னா, என்னன்னா ஒரு மனுஷன் வந்து தான் பிள்ளைய ஏட்ட கூட்டார், இயேசு ஆட்ட கூட்டார். அப்போ அவர் மறுரூப மலைக்கு போயிடுறாப்புல. உடனே சீசர்கிட்ட கேட்குறாரு. சீசர்களால் கை வச்சு ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, கத்தி பார்த்தாங்க, கதறி பார்த்தாங்க, என்ன செய்யலை? நடக்கலை.